ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நேற்று போட்ட வீடியோவில் கமெண்ட்டாக யாரோ கேட்டிருந்தாங்க, நம்மளையே பயப்படுறது என்ன, எப்படி அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து டெய்லி வாழற வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்களேன். நம்மளாவே நிறைய இடத்துல வாழ மாட்டோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் இன்றைக்கி காலையில் பழைய சாதம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் சாப்பிட்ருக்கீங்க. ஆஃபீஸில் 4 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குற ஆளுங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லோரும் வந்து நான் வந்து இங்கே போய் சாப்பிட்டேன், அங்கே போனேன், இது பண்ணேன் அப்படின்னுவாங்க. உடனே உங்களுக்கு அதுக்கு நடுவில் நான் இதுதான் இன்றைக்கி காலையில் சாப்பிட்டேன், பழைய சாதமும் அந்த வெங்காயமும் சாப்பிட்டேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். அது சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களாகவே இல்லை. அவங்க முன்னாடி அதை சொன்னால் என்னை வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளையே மறைச்சிக்கிறோம். இதெல்லாம் நான் சொல்லும்போது இதை எல்லாரும் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் இருப்பீங்கன்னு கிடையாது. நிறைய பேர் இதை தைரியமாக சொல்லுவீங்க, நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க. சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு பொருந்தும், சிலது பொருந்தாது. உடனே வந்து கமெண்ட்டில் மேம் நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லாதீங்க. பண்ணுறவங்க அதை புரிஞ்சுக்கோங்க, பண்ணாதவங்க அதை விட்டுருங்க. சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம், சில விஷயங்கள் நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா? சரி, நம்ம வந்து காலையில் நல்லா படுத்து தூங்கியிருப்போம். ஒரு 11 o'clock தான் எழுந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி யாராவது உங்கள்கிட்ட உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணுற பீப்புள், யாராவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸு, யார் வேணால் இருக்கலாம், இல்லை உங்களோட இன்லாஸு, அவங்களாம் வந்து உங்கள்கிட்ட எப்போ எழுந்திரிச்ச இல்லை காலையில் பற்றி ஏதோ கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலி லேட் ஆகிட்டீங்க தூங்கினதுனால. அதை வந்து தைரியமாக உங்களால் சொல்ல முடியுதா நான் நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு? அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பயம், இல்லை நான் இதை சொன்னேன்னா அப்புறம் வந்து என்னை பற்றி அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க, நான் வந்து ஃபேமிலியை ஒழுங்காக பார்க்காத ஒரு பர்சன் அப்படின்னு என்னை பற்றி நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பொய் சொல்லவோ இல்லை வேறு ஏதாவது சொல்கிறதுக்கோ ட்ரை பண்ணுறோமா? யாராவது ஒருத்தங்க வீட்டுக்கு வர்ற சமயத்தில் மட்டும் நம்ம வீடை வந்து அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுறோமா? நம்ம மற்றவங்க முன்னாடி என்னோடய ஆக்சுவல் நேச்சர் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் மறைக்கிறோமா? என்னோடய ஆக்சுவல் நேச்சர் அப்படிங்கிறது நான் சந்தோஷமாக அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதை வந்து மற்றவங்களுக்காக நம்ம மறைச்சி வாழறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்மளை வந்து பயந்து தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். என்னோடய ஒரிஜினல் நான் அப்படிங்கிற அந்த ஒரு பர்சன் வெளியில் வந்துடும் அப்படிங்கிற பயத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா? ஒர்க் பிளேஸில் கூட இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது. ஆனால் யாரும் பார்க்காதப்போ ஒர்க் பண்ணாமல் குவைட்டாக இருக்க முடியுது. ஆனால் யாராவது வரும்போது டக்குன்னு வேலை செய்கிற மாதிரி நம்ம எதாவதுலாம் பண்ணுறோமா? அப்படின்னா நமக்கு நம்மளாவே இருக்க முடியல. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும், எனக்கு யார் வந்து கேட்டாலும் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு தைரியமாக சொல்ல முடியணும். ஸோ தட் டசன்ட் மீன் உங்கள் வேலையை செய்யாமல் சும்மா உட்காந்துருங்க அப்படின்னு கிடையாது. நமக்கு ஜெனுவினாக அது தேவை அப்படிங்கும்போது மற்றவங்க அந்த எனர்ஜியை புரிஞ்சுப்பாங்க. நம்ம நடிக்கும்போது தான் அவங்களுக்கு அது தெரியாது. அப்படி நடிக்கிறவங்க கூட நார்மலாக பிரச்சனை இருக்காது. ஏன்னா நமக்கு சுற்றிலும் இருக்கிற மனுஷங்க எல்லாருமே வந்து ரொம்ப இமோஷ்னல் பீப்புள் தான் நிறைய பேர். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி நடித்தா கூட அவங்க வந்து உடனே உங்கள்கிட்ட தப்பாலாம் சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ நம்மலாம் ஆனால் உண்மையாகவே உடம்பு சரியில்லைனா கூட அதை வந்து சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம், இல்லை அது வந்து தப்பு அப்படிங்கிற அந்த ஒரு கில்ட் நமக்குள்ளே இருக்குது. நம்ம வேலை செய்யாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்மளை நினச்சிக்கிட்டு நம்மளையே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்போம். ஏன்னா நான்லாம் இது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் இதில். அதனால தான் நான் இதை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மனுஷங்க முன்னாடியும் உங்கள் ட்வின் முன்னாடி டெஃபினெட்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் ட்வின் முன்னாடி கம்ப்ளீட்டாக நீங்களாக உங்களால் இருக்க முடியுதா? அவங்க முன்னாடி நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு குறைவாக தெரியுதா? அவங்க ஏதோ ஹையர் பொசிஷனில் இருக்காங்க, நான் வந்து அவங்கள விட குறைஞ்ச ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால அவங்க முன்னாடி ஒன்று நீங்கள் அவங்கள ஃபேஸ் பண்ணாமல் போயிடுறீங்க, இல்லைனா அவங்க முன்னாடி நடிக்கிறீங்க, இல்லை அவங்கக்கிட்ட ஓப்பனாக உங்களால் இருக்க முடியல, உங்களாகவே இருக்க முடியல அப்படின்னா அதெல்லாம் வந்து நாட் அலைன் வித் யுவர் சோல். நீங்கள் பயப்படுறீங்க எதுக்கு? நான் அப்படிங்கிற அந்த பர்சன், அதாவது இப்போ நான் அப்படி என்னை பற்றி பேசும்போது நான் தீப்தி அப்படிங்கிற அந்த ஒரு பர்சனை வெளியில் காட்ட பயந்துட்டா அப்புறம் தீப்தியே இல்லை, நான் வேறொரு பர்சனை தானே காட்டிகிட்ருக்கேன். அப்படி வேறொரு பர்சனாக வாழற என்ன எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க? இனி யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணாலும் நான் என்ன அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு நிம்மதியே கிடைக்காது. ஏன்னா நான் டெய்லி எவ்ரி மொமெண்ட் மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக வாழ்ந்துட்டுருக்கேன். அப்போ என் சோல் வந்து எப்போதுமே பெயினில் இருக்கும். அதனால தான் இத்தனை வருஷமும் நம்ம வந்து ரொம்ப பெயின்லே இருந்தோம்.
என்னன்னே தெரியாமல் இத்தனை வருஷமும் இந்த பெயினில் தான் நம்ம இருந்திருக்கோம். வேறு ஒரு ஆளாக வாழறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம முன்னாடி இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஒரு சர்க்கிளில் அவங்க கூட கேங்கில் இருக்கும்போது அவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கோ அதுதான் சரின்னு நம்மளே நினச்சிக்கிறோம். அதுக்கு நடுவில் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பயப்படுறோம். அங்கே திமிரா கிடையாது, நான் இது தான், உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க, நான் இப்படி தான் இருப்பேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜென்யூன் கம்பெனியில் நீங்களாக இருக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு உங்களோட வைப்ரேஷனில் இல்லாத இடத்துல மேட்ச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வரும். ஏன் தெரியுமா? நம்ம கண்டிஷன்ட் ஆகிருக்கோம், இதுதான் கரெக்டு, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நல்லவங்க, இல்லை இந்த மாதிரி தான் எனக்கும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையில் நம்ம கரெக்டான அந்த கம்பெனியில் போய் மேட்ச் ஆகாமல் நம்மளை கண்டிஷன் பண்ண ஒரு கம்பெனியில் போய் நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்போ ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல் ஆகவே மாட்டோம். ஸோ அந்த பெயினோடவே வாழ்க்கை பூரா வாழ்ந்துட்டுருப்போம். ஒரு நடிப்போடவே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். ஸோ இப்போது இட்ஸ் ஹை டைம், நம்ம இனிமேல் நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஸ்டாப் தேட். எங்கேயுமே நீங்களாக இருக்கிறதுக்கு பயப்படாதீங்க. அந்த உண்மையை பேசுங்க. அந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் தான் அது ராவாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே ஒரு ப்ராக்டிஸாக நம்ம செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த இடத்துலையுமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனை பற்றி கூட உங்கள் சர்க்கிளில், இல்லை உங்களோட ஃபேமிலி, உங்களோட ரிலேட்டிவ்ஸ், அந்த மாதிரி பீப்புள்கிட்ட உங்களால் தைரியமாக பேச முடியணும். அதாவது எல்லார்ட்டையும் போய் இதை போய் சொல்லுங்கன்னு நான் சொல்லலை. அதாவது இஃப் தெர் இஸ் அ சிச்சுவேஷன் வேர் உங்களால் அங்கே வந்து இந்த ஒரு சிச்சுவேஷனில் இதை பற்றி உங்களுக்கு பேசணும், இல்லை இதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தைரியமாக பேச முடியணும். அதுதான் நீங்கள். அங்கே அதை பேச முடியல அப்படின்னா எப்படி உங்கள் ட்வின் உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க? நீங்களே மற்றவங்க முன்னாடி உங்கள் ட்வின்னை அக்செப்ட் பண்ணல, சீக்ரெட்டாக உங்கள் ட்வின் உங்களை அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அவங்க சீக்ரெட்டாக அவங்க மனசில் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லையா? 3Dயில் நம்மளாலே அக்செப்ட் பண்ண முடியலன்னா அவங்க எப்படி நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்க? ஓகே, தட் இஸ் யோர் சேம் சோல். ஸோ அந்த சோல் உங்கள்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நீயா வாழு அப்படின்னு. அதுக்காக நீங்கள் போய் எல்லார்ட்டையும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் இருக்குன்னு இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் சொல்லவும் யாருக்கும் புரியாது. இதெல்லாம் நீங்கள் சொல்லி புரிய வைக்கணுன்னா, வாட் ஐம் சேயிங் இஸ், ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும்போது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ள தைரியம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.